பேரண்ட்ஸுக்கும் சில்ட்ரனுக்கும் ஒரு சின்ன ஒரு ரெக்வெஸ்ட்னு சொல்லலாம். ஃபோன் கொடுக்குறீங்க இல்லையா, யூகேஜி எல்கேஜி கூட ஏதோ ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சோம். இந்த விஷயத்தை வந்துட்டு ரொம்ப கிட்ஸ்னா ஒரு 6 o'clock மேல ஃபோன் யூஸ் பண்ண விடாதீங்க. 8 o'clock அம்மா அப்பா கிட்ட ஃபோனை கொடுத்துரு அப்படின்னு சொல்லுங்க. அண்ட் கிட்ஸும் வந்துட்டு அம்மா அப்பாக்கு இது ஒரு ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்க் ஆக்காதீங்க. கொடுக்க மாட்டேன் அப்படி இப்படி கோவப்படுறது, மெஸ் பண்றது இதெல்லாம் வேணாம். 8 மணி வரைக்கும் நம்மளுக்கு வந்துட்டு ஃபோன் யூஸ் பண்ற ஒரு லிபர்ட்டி கொடுத்துருக்காங்களே, அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுட்டு ஓகேமான்னு போய் கொடுத்துருங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே 12-1 மணி வரைக்கும் யூஸ் பண்றாங்க, நீங்க மட்டும் தான் இவ்வளவு டார்ச்சர் பண்றீங்கன்னா எண்ணி 3 மாசத்துல உங்களோட ஸ்டடீஸ்லயும் உங்களோட ஹெல்த்லயும் உங்களோட வெயிட்லயும் மெமரி பவர்லயும் இமேஜினரி ஸ்கில்ஸ்லயும் பயங்கரமான ஒரு growth வந்து நீங்க பாப்பீங்க. நமக்கு ஏன் எதுவுமே மண்டையில ஏற மாட்டேங்குதுன்னு நினைக்கிறீங்கல்ல, பயங்கரமா ஒரு டிஸ்ட்ராக்ஷன் நமக்கு இருக்கும்போது எதுவுமே நம்ம மண்டையில ஏறாது. கிட்ஸ் வந்து கோவப்படுவாங்க, அவ கோவம் அவ்வளவுதான் எல்லாத்தையும் போட்டு உடைச்சிருவானா, உடைக்கட்டும். 5 நாள் 10 நாள் இந்த மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பழகிட்டு போய் தூங்கிடுவாங்க. அம்மா என்ன சொன்னாலும் போன் கொடுக்க மாட்டாங்க, அப்பா கொடுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சுட்டு 9:30க்கு தூங்க ஆரம்பிச்சு எண்ணி 3 மாசத்துல இந்த ஒரு ஹேபிட் கொடுத்து நீங்க மாறலன்னா என்னன்னு கேளுங்க. கண்டிப்பா 8 மணிக்கு மேல பேரண்ட்ஸ் இந்த ஒரு டெசிஷனை எடுத்துட்டு கிட்ஸ் கிட்ட இருந்து போனை வாங்கி வைக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இதை நீங்க 12th படிக்கிற வரைக்குமே பண்ணலாம். காலேஜ் போயிட்டும் கொடுக்குறாங்கனாலும் ஓகே தான், அப்படி இல்லைனாலும் they have few projects, அதனால நீங்க ஃபுல்லாவே கொடுத்து வைக்கலாம். ஆனா 12th வரைக்குமே தேவையே இல்லை 8 மணிக்கு மேல போன்.